ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். தேவைக்கேற்க உப்பு போட்டு கலந்து விட்டுக்குவோம். கொதி வரட்டும், சேமியா போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. சேமியா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி தம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா சிம்மில் வச்சுட்டு உப்புமாவு தயாராகிடும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்னு திறந்தோம்னா இதை போல் நல்லா பூவாக நல்லா வந்துடும் உதிரியாக. நீங்கள் வேணும்னா சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை ஏதாவது வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.